இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை வாசியங்கள். எரேமியா. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த புது வருடத்திலே பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவன், குறைவாக அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நீங்க என்ன காரியெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ, நீங்க கேட்பதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்தை தேவன் கனப்படுத்தி உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த காலைவேளை கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 6:14 வாசிங்க. எபிரேயர் 6:14. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு காரியத்திலும் இந்த விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே பெருக வேண்டும். உங்களுடைய ஆயுசு கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். என்னென்ன காரியத்தை தேவன் பெருக பண்ணுவார் என்று தேவன் எதெல்லாம் அவர் தொட்டு அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அதையெல்லாம் பெருக்கமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவன் அளவுக்கு அதிகமாய், அற்பமாய், சொற்பமாய் அல்ல, அதிகமாய் அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தேவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் யாரெல்லாம் அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 1:28 வாசிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை அவர் தன் சாயலாகவே உருவாக்கி பிறகு அவரை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியிலே வானத்தில் அவர் என்ன பண்ண, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற சமுத்திரத்தில் எல்லாத்தையும் பெருக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பெருக்கத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 9:1 வாசிங்க. நோவாவுடைய காலத்திலே ஜல பிரயாணம் வந்து முடிந்த பிறகு நோவாவை அவர் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நோவா கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அவர் நடந்ததுனால கர்த்தர் அவ்வளோ பெரிய 40 நாட்கள் மழை, உலகமே அழிந்து விட்டது. ஆனால் அழிவதற்கு முன்னதாக ஒரு பேழையை உண்டாக்கி அதற்குள்ள நீ உன்னுடைய குடும்பமும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டாக்கி அதற்குள் ஜலப்பிரளயம் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களை சொல்கிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிப்பார். நோவா ஏன் அப்படி ஆசீர்வதித்தார்? தேவனுக்கு அவர் பிரியமாய் நடந்தார். அந்த நாட்களிலே தேவனுக்கு ஒரு நீதிமானாய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நீதிமானாய் இருந்ததுனால கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. 40 நாட்கள் மழை பெய்த பிறகு அவரை திரும்ப என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நம் தேவன்
கர்த்தருக்கு பிரியமாய் நாம நடந்து அவருக்கு பயந்து நடக்கும்போது இந்த குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:16. சாரிபாத் என்ற விதவை வீட்டில் பஞ்ச காலம். அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதை சாப்பிட்ட பிறகு அவங்க மரிக்க போறாங்க. வேற வழி இல்லாத நாட்கள், பஞ்சம் காலம், பசி பட்னி என்ற காலத்துல சாரிபாத் வீட்டில் இருந்தது ஒரு கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் மாவு. அதை சாப்பிட்டு விட்டுதான் அவர்கள் மரிக்க போறாங்க. ஆனால் அதற்குள்ளாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு ஒரு ஊழியக்கார் மூலமாய் அந்த குடும்பத்தை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எலியா அங்கே செல்கிறார். எடுத்துனோமா, எனக்கு முதலாவது ஒரு அடைய பண்ணி என்ன அவங்க நினைச்சிருக்கலாம், நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம், உனக்கு எங்க கொடுப்பது என்று. ஆனால் ஒரு ஊழியக்காரரை அந்த விதவி அம்மா கனப்படுத்தினாங்க. பாருங்க, நாம கூட ஒரு ஊழியக்காரர் இல்லாம நிலைமையிலும், நமக்கே இல்லாத நிலைமையிலும் ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்தும் போது நிரம்பி வழிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. பஞ்ச காலம் தீரு மட்டும் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதம். ஏன்? ஒரு ஊழியக்காரரை அவர்கள் இல்லாத நேரத்திலும் அவர்கள் கனப்படுத்தினார்கள், அவர்கள் போஷித்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க கர்த்தருக்கு பயந்தாங்களோ இல்லையோ சாரிபாத் விதை அந்த அம்மா, ஆனால் ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு முதலாவது குடுமா என்று கொடு என்று சொல்லும்போது அவர்கள் மரியாதையோடு ஒரு கனப்படுத்தினார்கள் அவர்களை கொடுத்து. ஹல்லேலூயா. நாமும் கூட ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் போது நம் வீட்டில் என்ன குறைவோ பஞ்சமோ பட்னியோ இருக்கும்போது நிரம்பி வழியை செய்வார். அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சம் என்ன இருக்குதோ உங்க வீட்டில் அதை நிரம்பி வழியை செய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்கு பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் இடத்தில் இருப்பதை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பெருக்க ஆசீர்வாதம். பஞ்ச காலம் எல்லாமே பஞ்சம் பட்டில எத்தனையோ பேர் அந்த ஊரில மரித்து இருக்கலாம், இல்லாம பசியில வாடி இருக்கலாம். ஆனால் அந்த ஏழை விதவை ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்தினால் அவர்களை என்ன பஞ்ச காலம் தீரு மட்டும் அவர்கள் எண்ணெயை மாவு அந்த பாத்திரத்தில் குறையவும் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையாமல் தேவன் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வாசித்தீங்களா? 1 ராஜாக்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. குறையாத ஒரு ஆசீர்வாதம், நிரம்பி வழி பெருக்கத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம் கடன் வாங்கி அந்த ஊழியக்காரர் மறுத்து விட்டார். அவர்களுக்கு இருப்பது 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் கடன் கொடுத்தவர்கள் அவர்களை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள். எனக்கு உன் பணத்தை கொடு, உன் கணவர் இவ்வளவு கடன் பட்டார், இவ்வளவு பணத்தை கொடு என்று நச்சரித்து கொண்டிருக்கிறார். இல்லை பணத்தை கொடு, இல்லை என்றால் 2 மகன்களை எனக்கு கொடு என்று கேட்கிறார்கள். எந்த தாயாரால கொடுக்க முடியும்? பாருங்க, அவங்க நிர்கதியான நிலைமை, அவர்கள் உதவியற்ற நிலைமையிலே அந்த இடத்துல ஊழியக்கார அம்மா இருக்கிறாங்க. ஆனால் அந்த எலிசா இடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போது உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். என் இடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அவர்களிடத்தில் ஒரே ஒரு குடம் தான் எண்ணெய். அந்த எண்ணெயை கொண்டு உன் அயல் வீட்டாக எல்லாரிடத்திலும் சென்று எல்லாம் காலி குடங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்றாங்க. எல்லாவற்றையும் வாங்கி அவர்கள் அந்த எண்ணெயை அந்த ஊழியக்காரர்
எலிசா சொல்கிறார், கதவை பூட்டி கொண்டு உன் வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெயை உண்டு எல்லாம் பாத்திரத்திலும் நிரப்பு என்று சொல்கிறார். பாருங்க, ஒன்றுமில்லை, ஒரு குடம் எண்ணெய். அதை ஒரு குடம் எண்ணெய் வைத்து அவங்களோட எல்லா கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்கு தேவன் வழி திறந்தார். ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் இருப்பது ஒரு குடம் எண்ணெய் தான். நம்ம இடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்ம இடத்தில் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் நல்ல சரீர சுகம் இருக்கிறது, பலன் இருக்கு. ஒருவேளை வேலை எதுக்கும் செல்லாமல் வீட்டில் இருக்கலாம். உங்களுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய சரீர பலத்தை தேவனுக்கு என்று நீங்க ஒப்பு கொடுக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் பரிந்து பேசி ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காக திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறேன், மற்ற இந்தியா தேசத்திற்காக திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறேன் என்று நீங்க உங்களிடத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை தேவனுக்கு கொடுக்கலாம். நீங்க கொடுக்க என்னெல்லாம் தேவனுக்கு நீங்க என்ன பண்றீங்க, விலை மதிக்க முடியாத உங்களுடைய பொக்கிஷத்தை தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ அதை நிரம்பி வழிய செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் அடைப்பதற்கு உங்கள் வழியை அவர் திறப்பார். அல்லேலூயா. அந்த பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்காக தான் எலிசா ஒரே ஒரு குடம் தண்ணி எண்ணெய், அந்த எண்ணெய் கொண்டு எல்லா குடத்திலும் ஊற்றுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, எப்படி இருப்பதை கொண்டு நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன இருக்கிறது உங்க இடத்துல, அதை கொண்டு தேவன் பெருக செய்ய போகிறார். அந்த காலவெளியில் நீங்க என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்திலே தேவன் வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அடுத்ததாக மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து கூட பாருங்க அற்புதம் பெருக செய்கிறார். வாசியுங்கள். 14ஆம் அதிகாரத்தில் 17 19 வரை வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17 18 19 3. அதற்கு அவர்கள், இயேசு, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார்கள். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, வனாந்தரம். இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில், அந்த நாட்களில் பஸ் வசதி கிடையாது, ஒரு ட்ரெயின் வசதி கிடையாது, ஆட்டோ, எந்த ஒரு வசதிகள் இல்லாத இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஜனங்கள் ஆவலாய் வந்து அமர்ந்து புல் தரையில அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் ஒரு வண்ணாந்திரமான இடம். வண்ணாந்திரம் இப்போ நம்ம காலத்து மாதிரியே வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு போயிருக்க மாட்டாங்க, அப்படிதானே? எந்த ஒரு எதிர்பார்ப்பால் அந்த இடத்துல அவ்வளோ ஜனங்க, 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் வார்த்தையெல்லாம் கேட்டு முடிந்த பிறகு அவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. எப்படி அவர்கள் இந்த வண்ணாந்தத்தில் அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியும் என்று சொல்லி அவரிடம் யாராவது எதாவது வைத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார். அப்போ ஒரு சின்ன சிறுவன் 5 அப்பமும் 2 மீனையும் இல்லாமல் வேறொன்றும் இல்லை. பாருங்க, நம் தேவன் அந்த 5 அப்பத்தை கொண்டு வாங்க, 2 மீனை கொண்டு வாங்க என்று சொல்லி அதை பிட் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனை தான் அதை ஆசீர்வதித்து ஏராளமான 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அதை சாப்பிட்டு திருப்தியாய் அடைந்து மீதி 12 கூடை நிரம்பி எடுத்தார்கள். அல்லேலூயா. என்ன அதிசயம் பாருங்க, நிரம்ப செய்தார். அல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம் தேவன் ஏதோ மாயாஜாலம் காட்டுவது அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் அவர் ஜனங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர் மனதுருகி அற்புதங்களை செய்தவர். ஹல்லேலூயா. இவ்வளோ ஜனங்க எப்போ போய் சாப்பிடுவாங்க பாருங்க. அவருக்கு எவ்வளவு ஜனங்கள் மீது ஒரு அங்கலாய்ப்பு, ஜனங்கள் மீது ஒரு பாசம், ஜனங்கள் மீது ஒரு அக்கறை. இவ்வளோ பசியோ
கர்த்தருடைய இவ்வளவு வார்த்தையை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது திருப்தியாய் செய்து வயிறு நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன இருக்கிறது என்று 5 அப்பம் 2 ஐயோ இவ்வளோ பேர் எப்படி சாப்பிடுவாங்க? இந்த 2 பேருக்கு இன்னும் அவங்க இருந்ததை கொண்டு அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுடைய வருமானம் குறைவாயிருக்கலாம். நான் ஒரு மாதெல்லாம் வேலை செய்து என் வருமானம் இவ்வளவுதான், இதை நான் வாடகை கொடுத்து ஒரு மாதமெல்லாம் சாப்பிட்டு எனக்கு தேவையா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி நீங்க நினைக்கலாம். என் தேவனுடைய கரத்தில் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சிறுவன் எடுத்து வந்து கொடுத்தான். அல்லேலூயா. அதை கொடுத்ததை அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அதை பெருக செய்தார். அல்லேலூயா. மீதியானது எத்தனை கூட எடுத்தாங்க சொல்லுங்க? எத்தனை கூட நிரப்பி எடுத்தாங்க? 12 கூடை. அல்லேலூயா. 12 மாதத்துல வாங்குற சம்பளம் 12 கூட. ஹல்லேலூயா. பாருங்க, 12 சீஷர்கள் கூட ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவர்கள் மீதியானதை 12 சீஷர்களோடு எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சமா இருக்கிறது இல்ல, உங்களுக்கு இருப்பதை அவர் நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க வாங்குற வருமானத்தை தேவனுடைய கரத்துல கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா, இது என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய அறிவினாலோ என்னுடைய பல எதுவும் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன் நீர் என்று சொல்லி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் வாங்கி கொண்டு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் செபிக்க வேண்டும். அப்பா, இது என்னுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரம் இந்த வருமானத்தை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். வண்ணாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆசீர்வதித்து மீதியாய் நிரம்பி செய்தது போல இந்த வருமானம் குறைவான வருமானம் இதை நிரம்பி நீங்க நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக செய்யுங்க என்று சொல்லி நீங்க தேவனுடைய கரத்திலே கொடுத்து நீங்க செபிக்க வேண்டும். அல்லேலூயா. இது என்னுடைய கரம் அல்ல, இது உம்முடைய கரம். இந்த வருமானத்தை நீங்க ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து மீதியானதை தேவன் எடுக்கும்படியாய் கிருபை செய்வார். அல்லேலூயா. வீணான செலவுகள் வருவதை தடை செய்து போடுவான். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உண்மையா அந்த வருமானத்திலே தேவனுக்கு என்று முதல் விதையை நீங்க என்ன பண்ணணும்? தரமான விதையை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நீங்க விதையை எடுத்து தேவனுக்கு என்று நிரப்ப வைக்க வேண்டும். பிறகு அதை நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும். இது அரிசி வாங்குறீங்களா? தேவனே உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தண்ணி கேன் தண்ணி தான் வாங்குறீங்க, ஏதோ அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணோம்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று நீர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதியும், ஆகாரத்தை நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் உங்களை நிரம்பி வழிய செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உடைய வருமானத்தை தேவன் பெருக செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்ததாக கிருபையை அவர் பெருக செய்வார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நமக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம் தேவன் கிருபையை பெருக செய்வாராம். சகலவிதமான கிருபை. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய கிருபை இல்லை என்றா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நிற்பதும் நான் இந்த வேலையில நான் உயிரோடு ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று நாம் அந்த கிருபையை பெருக வேண்டும். இந்த கிருபை எப்படி கிடைக்கும்? அதிகாலை என்னை தேடுகிறவர் என்னை கண்டடுவான். கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதிய கிருபையை தருவாராம். அதிகாலையில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. அதை அதிகாலையில நாம் எழுந்து ஜெபித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், இந்த நாளுக்குரிய பலன், இந்த நாளுக்குரிய கிருபையை எனக்குள் பெருக பண்ண வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை பெருக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷத்திலே அப்பா உம்முடைய கிருபையை எனக்குள்
பெருக பண்ணும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த கிருபை எல்லாவற்றிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி நடத்துகிற கிருபை. அல்லேலூயா. உடைந்து போன உள்ளத்துல நம்மளை உருவாக்குவது அவருடைய வேத வசனமாகிய கிருபை. அல்லேலூயா. வேதம் வசனம் இருந்தாதான் நம்முடைய வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த புதிய புதிய கிருபையை தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேணும்? பெருக செய்ய வேண்டும். எப்படி அந்த கிருபை பெருகும்? உபவாச ஜெபத்திலே பெருகும். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு உறவு காணப்பட வேண்டும். தேவனோடு எப்பொழுதும் தனித்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அவரோட பேச பேச அவருடைய கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அதுவும் ஒரு கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் செய்ய வேண்டும். நம்ம நேற்று இருந்த கிருபை வேற, ஆனா இன்றைக்கு இருக்கிற கிருபை வேற. நாளைக்கு இருப்பது ஒரு புதிய. அப்போ காலை தோறும் தினம் தினம் ஒரு புதிய கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நற்கிரியில கூட சகல விதமான நற்கிரை அதே வசனத்துல தான் இருக்குது. வாசிங்க. சகல விதமான நற்கிரியிலும் நாம் பெருக வேண்டும். நற்கிரியை செய்றீங்களா? நம்ம தபித்தாவுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தபித்தாள் ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களிடத்துல என்ன இருந்ததோ அதை கொண்டு கர்த்தருக்காக நற்கிரியை செய்தார். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்ன உதவிகள் ஆலயத்தில் நாம் உதவி செய்யலாம், ஏதாவது ஒரு பாய் போடலாம், சபையில உதவி செய்யலாம், மற்றவர்களுக்காக இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நற்கிரி. அல்லேலூயா. அதுதான் தேவன் அதை விரும்பு. அதை பெருக செய்யும். என்ன காரியம் எது செய்தாலும் கொடுக்கிற காரியத்திலே நாம் பெருக்கம் அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அதே வசனத்துல 10வது வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை நீங்க எந்த அளவுல கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கிறீர்களோ அதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கும் பொழுது விதை, ஹல்லேலூயா, முதல் தரம். இப்ப பாருங்க, இப்ப நிலத்துல ஒரு பயிரிடுறாங்க, நீர் பாய்ச்சுறாங்க. எல்லாவற்றையும் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அதுதானே. அப்போ விளைய செய்கிற தேவன் எல்லா தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா அவங்க என்ன பண்ணுவாங்க? தரமான விதையை விதைப்பதற்காக ஒரு மூட்டை எடுத்துக்கொள்வாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் வீட்டிற்கும் அவர்கள் விற்பனையும் செய்வார்கள். நாமும் கூட கர்த்தர்க்கென்று கொடுக்க நம்முடைய விதையாகிய நம்முடைய வருமானத்தை முதல் தரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், அப்படி கர்த்தருக்கென்று முதல் தரமானதை கொடுக்கும் போது அவர் வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. பெருக்கம் செய்வார். நீங்க என்ன உடைய வருமானத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்களோ அதை தேவன் 2 மடங்காய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்துல மழை இல்லாத காலம், வறட்சி. அந்த நாட்கள்ல ஈசாக்கு என்ன பண்ணார்? அவருடைய நிலத்துல விதை விதைத்தார். விதை விதைத்து அப்படியே என்ன பண்ணாரு? 100க்கு 100 தேவன் பலனை கொடுத்தார். பாருங்க, மழையே இல்லாத காலத்துல ஈசாக்கை தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். நாம கூட இல்லாத கஷ்டத்திலயோ நமக்கு மற்றவர்களுக்காக உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஏழை விதவை 2 காசு, அந்த 2 காசு அவர்கள் காணிக்கை பெட்டியில போடும்போது தேவன் அதை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் சாட்சியாக சொல்கிறார், எல்லாரும் அவர்களுக்கு இருந்ததை கொடுத்தார்கள், ஆனால் இவளோ அவளிடம் இருப்பது 2 காசு. அந்த 2 காசை அவள் பெட்டியில போட்டு காணிக்கை போட்டுட்டாள் என்று இன்றை வரை அந்த ஏழை விதவையை குறித்து வேதத்தில் பேசப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இருப்பதை கொண்டு நம் தேவன் பெருக செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார்.
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தினைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்கள் போல, இது குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தை தேவன் அப்படியாய் பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு நம்ம பயப்படும் பொழுது ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? பெருக பண்ணுவார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, அது கூட நம் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா படித்து நல்லா வளர்ந்த பிறகு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? இப்போ முதியோர் இல்லத்துல வச்சிடறாங்க. பாருங்க, அப்ப எப்படி தேவன் அவங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவா? அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க நல்லா இவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கும் போது தன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் மறந்து விடுகிறார்கள். அவங்களுக்கு ஆசையா பேச மாட்டேன்றாங்க. அவங்களை கொண்டு சென்று பணம் கொடுத்துட்றேன், நீ போய் முதியோர் இல்லத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அப்படி இருக்கும்போது தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். ஹல்லேலூயா. வயசான காலத்துல அவங்களை சந்தோஷமா பார்ப்பதுதான் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் தேவ ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். என் தேவன் எதெல்லாம் ஆயுசு பெருக பண்ணுவார் என்று பாருங்க. நீங்க உன் கையின் பிரயாசத்தை அவர் பெருக பண்ணுவார். அவருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். பஞ்ச காலத்திலே உங்கள் கஷ்ட நேரத்திலே உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அதை பெருக பண்ணி அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய 11 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இப்போ உபாகமம் 1:11 நினைக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெருக பண்ணுகிற தேவன், உங்களை பெருக பண்ணுவார். அடுத்ததாக யோபுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யோபுவை கர்த்தர் தேசத்திலே என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவருடைய சம்பத்து யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, தேசத்திலே சம்பத்து பெருகிற்று. அவரை சுற்றி கர்த்தர் என்ன சொன்னாராம்? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக பல இன்னல்கள், பல வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் உலகத்தில் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேலி யோபுவை, அவரையும் அவரை சுற்றிலும் அவருக்குண்டான எல்லாவற்றையும், அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன் பிள்ளைகள் எல்லா பூமியிலே அவருடைய சம்பத்து பெருகிற்று. பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு
கொடுத்தார். எப்படி? அவரை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தது. ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்று உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோமோ அன்றைக்கே தேவன் பரலோகத்தில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, 5 வருடம் ஆட்சி செய்கிற ஒரு சிஎம் இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அவர்களுக்கே உலகத்தில் ஒரு கருப்பு பூனை படைன்னு சொல்லுவாங்க, கருப்பு படை சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவர் போகும்போது அத்தனை ஒரு வண்டி ஓடுகிறது, எத்தனை எல்லாம் டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணி அவர் ஒரு சிஎம் போறார்னா அவர் உலகத்தில் அவ்வளவு ஒரு கனமோ மகிமையை செலுத்தும் போது நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பரலோக பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பரலோக பாதுகாப்பு உங்களை விட்டு 5 வருஷம் இல்லை, நம்ம மரிக்கிற வரையிலும் அந்த பாதுகாப்பு நம்ம கூடவே இருப்பா. அல்லேலூயா. அதுதான் பரலோக ஒரு பாதுகாப்பு. எப்படி யோபுவை அவரை சுற்றி உலகத்தில் எல்லாம் வேலியடித்து அவரை பாதுகாத்தாரோ அதே போல நம்மை கூட, நமக்கு இருக்கிற நம்முடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய வீடு எல்லாவற்றையும் அவர் வேலியடித்து பாதுகாக்க உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம் தேவன். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்கள் பிடுங்காதபடிக்கு உங்களை பத்திரமாய் அவர் இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவோட இரத்த கோட்டைக்குள்ளே நீங்க இருக்கும்பொழுது பரலோக கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் என்னைக்கு கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்ற உரிமை நாங்கள் பெற்றிருக்கிறோமோ அன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு பரலோக ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்னில ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போறீங்க, ஏதாவது ரயில்வே பொருளை யாராவது திருட முடியுமா? எடுக்க முடியுமா? எடுப்பாங்களா? யாராவது? ஒரு இரும்போ கம்பியோ ரயில்வேக்குரியது. இந்த சொத்து ரயில்வே என்று சொன்னா யாராவது எந்த திருடனும் அதை திருடுவாங்களா? ஏன்? ஜெயில போடுவான்னு. அல்லேலூயா. அதேதான் ஒரு உலகத்தில் இருக்கிறவரை சென்ட்ரல் கவர்மெண்டோட பொருளை தொட்டா ஜெயில்னு சொல்லும்போது நீங்க பரலோகவுடைய தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற பிள்ளைகள். உங்களை தொட ஒருவராலுமே முடியாது. அல்லேலூயா. நீங்க நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. பரலோகவுடைய எல்லாம் பரலோக கவர்மெண்ட் நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குது. ஹல்லேலூயா. நம்மோட கூட 1000 பேரும், நம் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று நமக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்துக்கொள். எப்போதும் உடைய பாதுகாப்பு என்னோட கூட இருப்பதற்காக நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பாருங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:37 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. மந்தையை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க. இது யார் கொடுத்தது? கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையிலே ஆத்துமாக்களை பெருக வேண்டும். மந்தையை பெறுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுதானா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மனிதர்களை பெருக பண்ணுங்க. என் மூலம் ஆத்துமாக்களை சபையிலே பெருக பண்ண வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுருடைய காலத்தில் எல்லாம் பாருங்க,
பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே நாள்ல 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட. இப்படியாய் சபைகள் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே சபைகள் பெருகின. இந்த நாட்களில கூட சபைகள் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் என்று நாம் பாரத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் என் ஆலயத்திலே அப்ப என்ன ஆத்துமாக்களை பெருக பண்ணும், என் உடன் பிறந்த என் இரத்த கலப்பானவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆத்தும பாரம் பெருக வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆத்துமா நம்முடைய பூமியில எவ்வளவுதான் ஆசீர்வாதமா இருந்தாலும் ஒன்றையும் நாம் கொண்டு செல்லவே முடியாது. ஆனால் நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது நம்முடைய பரலோகத்திலே நமக்கு ஒரு கிரீடம் உண்டு. அந்த கிரீடத்திலே முத்துக்களை தேவன் கொடுப்பார். நீ இவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாய் என்று, அது ஒன்றிதான் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா இந்த கிரீடம், அந்த கிரீடம் விலையேற பெற்ற ஆத்துமாக்களை தேவனுடைய சந்நிதி ஆலயத்துக்கு நம்ம கொண்டு வந்து ரட்சிப்புக்குள் வழி நடத்தும் போது தேவன் அதை தான் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு கொடுப்பது நல்லது, கர்த்தருக்காக பிரயாசப்படுவது எல்லாமே நல்லது. ஆனால் ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்காக நாம் என்ன ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா. அல்லேலூயா. நம்ம பரலோகத்துல தேவ சமூகத்துல நீ என்ன கொண்டு வந்தாய் என்று சொல்லும்போது எங்க நிற்போம்? அல்லேலூயா. என்ன செய்த எனக்காக, நீ என்ன செய்த உனக்காக, நான் எல்லாவற்றையும் நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாமே நான் கொடுத்தேன். ஆனா எனக்கு என்று நீ என்ன செய்வாய், என்ன செய்தா, என்ன கொண்டு வந்த என்று நம்ம கேட்கும்போது நாம் தலை குனிந்து போகக்கூடாது. தேவ சமூகம் நாம் கம்பீரமா நாம் இருக்கணும். நான் ஜெபித்த ஆத்துமாக்களை வழி நடத்தினேன் என்று நீங்க சாட்சியாக சொல்லணும். அல்லேலூயா. ஆத்மா ஒன்றை ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறு கைய நாகனில் கண்டு கொள்ளலாகுமோ. பாருங்க தேவ அந்த பக்தன் எவ்வளவு பாரத்தோடு நம்ம ஆத்துமாக்களுக்காக கற்ப வேதனைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிப்பிற்காக மற்றவர்களை நாம பேசலாம், மற்றவர்கள் எதை அவமானம் வரலாம், நிந்த வரலாம், அதை குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. நமக்கு தேவை அவருடைய விலையேற பெற்ற ஆத்துமா, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க ஜெபிக்கணும் பாரத்தோடு. வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க உபவாசித்து ஆத்துமாக்கள் ரட்சிப்பிற்காக நம் தேசத்திலே எவ்வளோ பாருங்க, ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அதை யோசித்து பார்க்குறீங்களா? சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ பிரச்சனையில கடத்தப்பட்டு குழந்தைகளை கொலை செய்வதும் குழந்தைகளை மரித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக அப்போ தேவ சமூகத்தை அந்த குழந்தையோட ரத்தம் தேசத்தில் தேவனை போய் நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. அந்த ரத்த பழிக்கு நம்ம ஆளாகக்கூடாது. குழந்தைகளுக்காக நம்ம திறப்பிலே நிற்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு தேவ சமூகத்திலே அழுது நம்ம ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் எல்லாம் தேசத்தில் நடக்கிற இந்த அட்டுழியங்கள் எல்லாம் அவர் அகற்றி போடுவார் உங்கள் ஜெபத்தை கேட்டு. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த டாஸ்மா கடைகள் மூட வேண்டும் ஒரு பாரம். ஒவ்வொருவரும் 1 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒவ்வொருவரும் அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. எவ்வளோ நாட்களில் விதவிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமை நம் தேசத்திலே இனி வர நாட்களில் வராதபடியா வரக்கூடாது என்றால் நாம் தேசத்திலே எழும்பி நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்களே. என் ஜீவனை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன், என் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தாரும், அழிந்து போகிற இந்த குடிக்கார ஜனங்களை ரட்சியும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொலைக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க, டாஸ்மா கடைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இதில் வருகிற வருமானம் தேசத்திற்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. சாபம் தான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாபம் தேசத்திலே வரும்போது பஞ்சங்களும் பட்னிகளும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதற்காக
கொஞ்சம் சிறு கூட்டமாக இருந்தாலும் நம் தேவனுக்காக எழும்பி கதறி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தின் கண்ணீரில் கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் பாருங்க, இந்த நாட்களில் போதை வஸ்துகளினாலே தன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் குடிக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் குடிக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் குடிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக குறிப்பாக நீங்க பாரத்தோடு, என் பிள்ளை காலேஜுக்கு போறான், அவனை கூட நீங்க இவனை போல நிறைய பிள்ளைகள் போறாங்க, அந்த தவறான காரியத்தில் பிள்ளைகள் ஈடுபடுத்தி கொள்ளாதபடி தேவன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜெபித்தால் தேசத்தில் பெரிய மாறுதல்கள் உண்டாகும். தேவன் உங்கள் ஜெபத்தை கனப்படுத்துவார். இந்த போதை பொருள்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் நீங்க ஜெபித்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நெருப்பை கொண்டு சுட்டெரித்து போடுவார். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய ஜெபம் தேசத்தை அசைக்கும். உங்களுடைய ஜெபம் எல்லா பார்லிமெண்டை பிரதமரை தடை செய்யும். ஹல்லேலூயா. அவரோட பேசும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாம் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆசீர்வாதமாய் தேவன் தருவார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த காலை வேளையிலே எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுவரை நான் ஜெபிப்பது குறைவா இருக்கலாம், என் ஜெப நேரத்தை பெருக பண்ணும் என்று ஜெபிங்க. அல்லேலூயா. என் ஜெபம் எனக்கு ஜெபிக்க வேண்டும் அப்பா, அந்த கிருபையை பெருக பண்ணுங்க. உம்மோடு ஜெபிக்கிற கிருபை, உம்மோடு தனிப்பட்ட முறையில் உறவாடுகிற அந்த கிருபையை எனக்கு பெருக பண்ணும். நற்கிரியை செய்ய என்னை பெருக பண்ணும் அப்பா. உமக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்னிடத்தில் இருப்பதை உமக்கு கொடுக்க வேண்டும், அதை எனக்கு பெருக பண்ணுங்க. என்ன உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ ஒப்பு கொடுங்க. நான் ஜெபிக்கிறேன், நேரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி என் சரீரத்தை நான் கொடுக்கிறேன், என் வேலையை நான் கொடுக்கிறேன், நான் நாடகம் பார்க்கறதெல்லாம் தடுத்துடுறேன், தேவையில்லாத நேரத்தை நான் வீணடிக்கிறேன், நான் இந்த நேரம் உமக்கு என்று அந்த நேரத்தை ஒதுக்குகிறேன், அந்த நேரத்தை உமக்கு கொடுக்கிறேன், நான் என் ஜெப வாழ்க்கை நீர் பெருக பண்ணும் என்று ஜெபிங்க. அல்லேலூயா. என்னோட உபவாசம் பெருக பண்ணுங்க. நாளுக்கு நாள் நான் உபவாசம் அதிகரிக்கணும். இன்னும் நான் ஜெபிக்கணும். 7 நாள் 14 நாள் 21 நாள் இப்படியா நான் ஜெபிக்கணும். அந்த உபவாச ஜெபத்தை என்னிலே பெருக பண்ணும் அப்பா என்று நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆவலோடு கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நீங்க அதிகமாய் பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் இந்த காலை வேளையில உங்களை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபத்தோடு நாம் கேட்ட வார்த்தையின்படியாக ஆவியானவர் இந்த புதிய ஆண்டில் நம் குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை பெருக செய்ய போகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஜெப ஜீவியங்கள், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வேதம் வாசிங்க. வேதம் வாசிக்காதவர்கள் வேதத்தை நிறைய வாசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. ஒரு வருடத்துக்குள்ளாக நான் ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசித்து முடிக்கிறேன். நான் வாக்கு தத்தங்களை எல்லாம் நான் எடுத்து எழுதுகிறேன். நான் டிராக்ட் ஊழியம் செய்கிறேன். நான் ஆத்தும ஆதாயம் செய்கிறேன். நான் சபைக்காக ஜெபிக்கிறேன். நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நற்கிரியையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகல விதமான கிருபைகளிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அந்த இதை கொடுப்பாரு. ஆமே. கண்களை மூடுவோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தில் நாங்கள் பெருகும்படிக்கு எங்கள் தேவ ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஊழியத்தையும் நீங்க பெருக பண்ணுங்க. ஊழியத்திற்கும் கர்த்தாவே ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க. ஆத்துமாவை மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுங்க. நற்கிரிகளை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா வரங்களை கொடுங்க. சபையாருக்கு வரங்களை கொடுங்க. ஆத்தும ஆதாயம் செய்கிற வரங்களை கொடுங்க. பிசாசுகளை துரத்துகிற வரங்களை கொடுங்க. நோய்களை நீக்கி ஜெபிக்கிறதுக்கு வரங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பெருக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God bless you. Praise the Lord. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.